So hello viewers, welcome back to Art Masala channel. இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா மியூசியமோட பார்ட் 2 vlog தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். So part 1ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அந்த ஹால் ஆஃப் என்ஜின்ஸ் அண்ட் மெஷின்ஸ் குள்ள வந்து நம்ம போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்மளோட லஞ்சை முடிச்சு 3rd ஃப்ளோர்ல இருக்கிற ஹால் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் குள்ள போயிருப்போம். ஹால் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் குள்ள போய் நேரா போய் அப்படியே ஒரு ரைட் கட் எடுத்தோம்னா இருக்கிறதா சயின்ஸ் ஃபார் கிட்ஸ். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனாவே நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் இருக்கும். அது வந்துட்டு நிறைய சயின்ஸை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணும் சின்ன குழந்தைங்களுக்கு. அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வந்து நல்லா என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. அதில் இருந்த ஃபஸ்ட் கேம் தான் இந்த ஸ்மெல்லை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது. அதில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு நம்ம ஸ்மெல் பண்ணி அது என்ன ஃப்ளவர்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கேம் வந்துட்டு நம்ம நிறைய ஆடினதில்ல, எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாதனால இது வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாகவும் ஒரு எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. அடுத்து இருந்த கேம் தான் டச் அண்ட் ஃபீல். அதில் வந்துட்டு கொஞ்சம் பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸஸ்குள்ளே ஃப்ரூட்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸை வந்துட்டு நம்ம டச் பண்ணி பார்த்து அது என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கேம்ஸ் வந்துட்டு நம்ம நிறையா இந்த யூடியூப் சேலஞ்சஸில் பார்த்துருப்போம், இல்லைனா டிவி ஷோஸில் கூட பார்த்துருப்போம். அவங்க சில அனிமல்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸே கூட வைப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க டச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இங்கே வந்துட்டு அதை ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சுருந்தாங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. அடுத்ததாக நாங்கள் விளையாண்ட சில கேம்ஸ் தான் மியூசிக் ரிலேட்டடாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பைப் இருக்கும். அதை நம்ம எந்த கலரில் பைப்பில் அடிக்கிறோமோ அந்த கலர் தான் மெஜாரிட்டியாக அந்த போர்டில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பியானோ இருந்துச்சு. அந்த பியானோ மேலே வந்துட்டு நம்ம வாக் பண்ணி அப்படியே ப்ளே பண்ணலாம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடியே ஒரு 2 வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வீலை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு எந்தெந்த கலர் மிக்ஸ் ஆனால் என்ன கலர் வரும், அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு நம்ம கலர் மிக்சிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கேம் தான் த புக் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ். அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு புக்கை திருப்பும் போது ஒரு வீடியோ வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. நம்ம அந்த ஒவ்வொரு பேஜாக திருப்பும் போது ஒவ்வொரு லேண்ட்ஃபார்ம்ஸ் பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அந்த புக் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் மாதிரியே நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அடுத்து போக போக இருந்துச்சு. அதில் சிலதை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த விஸ்வேஸ்வரய்யா மியூசியமை நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். ஆனால் விசிட் பண்ணும்போது இந்த ஃபன் சயின்ஸ் ஃபார் கிட்ஸை மட்டும் விசிட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இது ஒரு மஸ்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பெரியவங்களாகவே இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைய ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய கேம்ஸ் ஃபன்னாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஹால் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்க்கு எக்ஸிட் ஆனோடனே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜி உள்ளே போன உடனே நம்ம பார்த்தது தான் ரமேஷ் சர்மாவோட வேக்ஸ் ஸ்டாச்சு.
அவர் தான் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ லேண்டட் ஆன் மூன். ஸோ அவரோட வேக்ஸ் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அப்படியே சைடில் திரும்பினா ரைட் சைடில் இருந்தது தான் இந்த ஸ்பேஸில் நம்ம என்ன ஃபுட்லாம் சாப்பிடுவாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க நமக்காக டிஸ்பிளேல. அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம பார்த்து நாங்களும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம இங்கே டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் சூட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன டிஸ்பிளே சச்சஸ் ராக்கெட் இல்லை ஒரு மிசைல் அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகும்னு இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த ராக்கெட்டோட டிஸ்பிளேக்கு பக்கத்துலேயே இருந்தது தான் இந்த அட்மாஸ்ஃபியரோட லேயர்ஸ்க்கான டிஸ்பிளே. அதில் வந்துட்டு ஒவ்வொரு அட்மாஸ்ஃபியர் அந்த 5 அட்மாஸ்ஃபியர் லேயர்ஸும் அதோட ஃபீச்சர்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் நாங்கள் பார்த்தது தான் ஸ்ரீஹரிகோட்டா லான்ச் பேடோட ஒரு சின்ன மினியேச்சர். அடுத்ததாக இருந்தது தான் அந்த ஒரு மார்ஸ் ரோவரோட டிஸ்பிளே. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சேட்டலைட்ஸோட ஒரு சின்ன டிஸ்பிளே. இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாங்களே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் க்ரியேட் பண்ண சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேரியஸ் சைஸஸ் ஆஃப் ராக்கெட்ஸோட சின்ன சின்ன டிஸ்பிளேஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் என்ட்ரான ஹால் தான் ஃபன் சயின்ஸ் ஹால். ஸோ இந்த ஹால்குள்ளே நிறையா சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் விளாடலாம். அதில் நாங்கள் ஃபஸ்ட் பார்த்த விஷயந்தான் த விஸ்பரிங் டிஷ். இந்த டிஷ்ஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம ஒரு சைடு பேசுகிறது இன்னொரு சைட்லேயும் கேட்கும். அதுக்கு அடுத்ததான் நிறைய சின்ன சின்ன சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்தது தான் இந்த ஆக்ரோபேட்டிக் ஸ்டிக். இந்த ஆக்ரோபேட்டிக் ஸ்டிக் வந்துட்டு ஒரு ஹெச் மாதிரி இருக்கிற கேப்புக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிக், ஒரு ஸ்டீல் ஸ்டிக் வந்துட்டு அப்படியே கரெக்டாக அதுக்குள்ளே எங்கேயும் இடிக்காமல் பாஸ் ஆகி போகும். அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஃபன்னாகவும் ஒரு எக்ஸைட்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த புயல் எப்படி வரும்ன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருந்துச்சு இந்த டொர்னாடோ. அதே மாதிரி வாட்டர்லேயும் இருந்துச்சு, தண்ணிலையும். இந்த பாட்டிலெல்லாம் நமக்கு ஸ்கூல்லலாம் பண்ணுவோம்ல ஜாலியாக, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய பால் கொடுத்துருந்தாங்க. அந்த பால் ஸ்பின் ஆக
அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறமா ஒரு கேலபேகோஸ் 3D ஒரு வீடியோ மாதிரி பார்க்குறதுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டிக்கெட் வாங்குற கேப்லேயே அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் டேப்பும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு நாங்களும் உக்காந்துட்டோம். உள்ளே போய் உக்காந்தோடனே எங்களுக்கு 3D கிளாஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த 3D கிளாஸ்லாம் போட்டுட்டு படத்தால் பார்த்துட்டு நாங்கள் விஸ்வேஸ்வரய்யா மியூசியம்லேருந்து வெளியே வந்துட்டோம். விஸ்வேஸ்வரய்யா மியூசியம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற கப்பன் பார்க்குள்ளே போனோம். ஜஸ்ட் எங்களோட பார்க்கிங்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாவே கப்பன் பார்க் வந்துடும். ஸோ அப்படியே கப்பன் பார்க்கில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த விஸ்வேஸ்வரய்யா மியூசியமை விசிட் பண்ணுங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபன் அண்ட் ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திஷாந்த் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் பாய்.